ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீரங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீரங்களை பரிசுத்தமாக்குகிற சேனைக்கு கர்த்தாவாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீரங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு துணை செய்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பெரியவராக ஆண்டவர் நல்ல தலைவராக நல்ல மெய்ப்பராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரை துதிக்கப்படத்தக்கவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நேற்று என்று மாறாதவரை துதிக்கிறோம். சத்திய பலனாய சேனைக்கு கர்த்தாவே நாம ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ராஜாவே நாம ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தவான்களின் ராஜாவை துதிக்கிறோம். சாலமின் ராஜாவை துதிக்கிறோம். நீதியின் ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நித்திய ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அழிவில்லாத ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிர்ஷ்டமுள்ள ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வலோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உயர்ந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்பமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஊற்றுள்ள பரிமள சேரம் போல இருக்கும் நாமத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியே சத்திய ஆவியே கிருபையின் ஆவியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவின் ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். உற்சாகப்படுத்துகிற ஆவியானவரை ஞானத்தின் ஆவியானவரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நித்திய ஆவியானவரை உன்னதரின் ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆவியை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சுவிகாரத்தின் ஆவியை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவராம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவராம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஓ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. அல்லேலூயா. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாயில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே உம் பாதம் பணிந்திடுவோம். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் நீரே உம் பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. நன மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். கன மகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கன மகிமை
செலுத்தி நாம் என்றென்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நீர் ஆண்டவர், நீர் மகிமை மாட்சிமை நிறைந்தவர். அல்லேலூயா. நம்முடைய மகிமையினால் அவங்களை நிரப்புகிறவர், நம்முடைய பிரசனத்தினால் அவங்களை நிரப்புகிறவர், நம்முடைய முகத்தின் ஒளிகளை பிரகாசிக்க பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வரையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்த பிரசன்னம், நம்முடைய வல்லமை, அல்லேலூயா, ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகளால் இந்த கால நடப்புகிறதுக்காக நம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு தேவனுடைய மகிமையை எடுத்து செல்லும்படியாய் ஆண்டவரை சாவுக்கு எதுவான எங்கள் சரீரத்தை வல்லமை நிரப்புகிறதுக்காக நம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அல்லேலூயா. அப்படி பாத்துல முழங்கால் படிவிட்டு கைகளை உயர்த்தி அல்லேலூயா முழு இதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த காலங்களில ஆண்டவரே, ஆண்டவரே மகிமையினால மகத்துவத்தினால உங்களுடைய ஆலோசனையால நாங்கள் நிரப்புகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே தேவ செய்தி ஆசிர்வதிங்க. ஆண்டவர் செய்து கொடுக்கிற தாசனை வல்லமை பயன்படுத்துங்க. அப்படி குடும்பங்களை ஆசிர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெப பகுதி ஆசிர்வதித்து தாங்க. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாவே ஜெபத்துக்கு எடுக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. அல்லேலூயா. ஊழியங்கள், குடும்பங்கள், சபைகள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்க நீர் வல்லமை தேவனாய் இருப்பதற்காக துதிக்கிறோம். தொடர்ந்து தேவ பிரசனம் வெளிப்படுத்தும். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, அல்லேலூயா, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் இருக்கிற பிதாவே, ஆமென். இப்போது நம் மத்தியில் இருக்கிற தேசிய நாயா அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் இப்படிவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அவருக்கும் என் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பார்க்கக்கூடிய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தெரியாது தெரியாது. ஒருவேளை இந்த தலைப்பு புதிதாக இருக்கலாம். பொதுவாக அநேக சொல்லக்கூடிய வார்த்தைகள் தெரியாது என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தெரியாது தெரியாது என்றால் என்ன தெரியாது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சில வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆதாம் ஆரானை விட்டு புறப்பட்டு போகும்போது 75 வயது உள்ளவனாக இருந்தான் சொல்லி ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆதாமுக்கு 75 வயதாகும்போது தேவனாய் கர்த்தர் அவனை பிரித்து எடுத்து ஒரு பொம்மை செய்யக்கூடிய ஒரு சிலை வழிபாட்டிலிருந்து அவனை தனியாக பிரித்து எடுக்கிறார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போவேன் என்று சொல்லும்போது அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், முன்பின் தெரியாத இடம் அப்படிலாம் இருந்த போயினும் கூட அந்த வாக்கை நம்பி அவன் 75வது வயதிலே புறப்பட்டு போகிற காயத்தை பார்க்கிறோம். கௌதம் அவனோடு கூட போகிற காயத்தை பார்க்கிறோம்.
இப்படி அவன் எந்த இடத்துக்கு போகிறான் என்பது தெரியாதபடியே, தெரியாத சூழ்நிலையிலே, தெரியாத ஒரு நிலைமையிலே கடந்து செல்கிறான். கடந்து செல்லும்போது அவனுக்கு சில காரியங்களை ஆண்டு சொல்கிறார். ஆசிரியர்களை ஆசிரிப்பேன், சபிச்சவர்களை சபிப்பேன், உனக்குள் சகல வம்சங்களை ஆசிரியப்படும் என்று சொல்லி இப்படியெல்லாம் சொல்லி அவனுக்கு சில காரியங்களை சொல்லும்போது அந்த வார்த்தையை நம்பி அவன் அப்படியே கடந்து செல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சில காலங்கள் சென்ற பின்பு அவனுக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். அப்படி போகும்போது பதினேழாவது அதிகாரத்துல 5வது வருஷத்தை வாசிக்கும்போது, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன், உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று சொல்லி பேர் மாற்றப்படுகிற ஒரு கருத்தை பார்க்கிறோம். இப்போ அவனுடைய பேர் அதுக்கு முன்னால் ஆபிரகாம் என்று இருந்த பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிற ஒரு கருத்தை பார்க்கிறோம். இதுவும் அவனுக்கு தெரியாது. இந்த இப்படி பேர் மாற்றப்படும் என்பதும் தெரியாது, இடம் விட்டு இடம் போகும் என்பதும் தெரியாது. இப்படிப்பட்ட காரியத்தை அவனுக்கு ஏற்படுத்துகிற கருத்தை பார்க்கிறோம். இது போல அவன் 99 வயதாகும்போது அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் விருத்தசனம் பண்ணும்படியாக ஒரு காரியத்தை சொல்லும்போது அவனோடு சென்ற ஜனங்களும் அவன் கிரயத்துக்கு வாங்கின ஜனங்களும் அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே விருத்தசனம் பண்ணுகிற காரியத்தை பார்க்கிறோம். விருத்தசனம் பண்ணும்போது ஆபிரகாமுடைய வயது 99 இருந்தது. இஸ்மவேலுக்கு 13 வயதாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விருத்தசனம் பண்ணப்படும் என்பதும் அவனுக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் தெரிந்தவர் நம்முடைய தேவன். தேவனுக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது போல நம்முடைய காரியங்கள் அத்தனையும் அவருக்கு தெரியும். இது போல ஒரு சமயம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மனிதன்கிட்ட கேட்டாராம், கரண்ட் எப்படி இருக்கும், அதாவது மின்சாரம் எப்படி இருக்கும் என்று சொல்லி கேட்கும்போது, ஐயா, மின் சாதனங்கள் இயங்குறதெல்லாம் பார்க்கிறேன், கரண்ட் என்று ஒன்று இருக்கிறது என்கிறதை நம்புகிறேன், ஆனால் எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாது என்று சொல்லி சொன்னாராம். அப்பொழுது தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம், இந்த கரண்டை கண்டுபிடித்தது நான் தான், எனக்கும் அந்த கரண்டை பற்றி தெரியாது என்று சொல்லி சொன்னாராம். இதுபோல அநேக காரியங்கள் தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த காரியங்கள் எதற்காக அனுமதிக்கப்படுகிறது, தெரியாத சூழ்நிலையில் ஏன் வாழ்கிறோம் என்பது தெரியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு ஒரு ஊரையும் சென்று கொள்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அவரிடம் இயேசு கிறிஸ்துவ சிலர் கேள்விகளை கேட்கிறார்கள். நீர் எந்த அதிகாரத்தினால் இதெல்லாம் செய்கிறீர் என்று சொல்லி கேட்கும்போது அவர் செய்கிற செயல்முறைகள், அற்புதங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அதே சமயத்தில் இவன் ரட்சன் அல்லவா, இவன் சகோதரர் யூதா, சீமோன் எல்லாம் இவர்கள் சகோதரர்கள் அல்லவா, சகோதரிகள் நம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி இடர்கள் அடைகிற காட்சியும் பார்க்கிறோம். எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறேன் என்று சொல்லி கேட்கும்போது இயேசு ஒரு காரியத்தை இடத்தில் கேட்கிறார். நான் கேட்கிற ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள், நானும் இந்த அதிகாரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், செய்கிறேன் என்பதை சொல்கிறேன் என்று சொல்லி யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷனால் உண்டாயிட்டோ என்று சொல்லி கேட்கும்போது, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லி சொல்லும்போது என்னை ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுமானால் அவனை எல்லாரும் தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்கள்
ஜனங்கள் நம்ம கல்லறிவார்கள் என்று சொல்லி எல்லாம் யோசனை பண்ணிவிட்டு சாதாரணமாக அந்த பதிலை சொல்வதில் எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார். அப்படி தெரியாது என்று சொல்லும்போது நானும் இந்த அதிகாரத்தில் இதை செய்கிறேன் என்பது உங்களுக்கு சொல்லேன் என்று சொல்லி ஒரு காட்சி சொல்கிற காட்சியை பார்க்கிறோம். கேட்டவுடனே அவர் எந்த காரியத்தையும் பதில் சொல்லாதபடி அவரும் ஒரு எதிர்கேள்வி கேட்பது போல நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஆகவே நாம் கேட்டவுடனே சரியாக சில காரியங்களை பதில் சொல்லுவதை விட அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நாம் எதிர் கேள்வி கேட்பது நல்லது. இது என்னுடைய வாழ்க்கையிலே இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் கூட இதை நடைமுறையிலே ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு காரியத்தை தெரிந்து கொள்கிறேன். இந்த சூழ்நிலையிலே நாம் கேள்வி கேட்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாயிருக்கிறது. இதுபோல நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கும் தெரியாது. காரணம் என்றால் அவர் இல்லாதவர்களையும் உள்ளவைகளை அவமாக்க முடியாத இல்லாதவர்களை தெரிந்து கொள்கின்றார் என்று பார்க்கிறோம். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த முடியாத பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அற்பமானவர்களையும் இல்லாதவர்களையும் இழிவானவர்களையும் தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால் அப்பிரோஜனமான ஒரு மனுஷராக இருந்தாலும் கூட உலகத்தோற்றுக்கு முன்பாக முன்குறித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார்னு சொல்லும்போது இது பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த காரியத்தில் பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவை இதற்கு பின்பதாக ஒரு மகிமையான ராஜ்யம் இருக்கிறது என்பதை செய்யாதபடி இன்றைக்கு உலகத்திலே ஏராளமான ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டோம், எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை நினைத்து பரலோகராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடும்போது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படி தேவன் அளவில்லாமல் நம்மை ஆசிரியர் தேவன் ஆகிறார். ஆகவே இந்த உலகம் தர முடியாத எடுக்க முடியாத சமாதானத்தை சந்தோஷத்தையும் பற்றிக்கிற நாம் அவருக்காக செயல்படும் போது அவருடைய பாதைகளை கடன் செல்லும்போது வழி நெருக்கமும் இடுக்கமுமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அநேக பாடுகள் துன்பங்கள் யோசனைகள் வந்தாலும் கூட அதன் மத்தியிலும் தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை வைத்திருக்கிறார். என்றால் அவர் கடந்து சென்ற பாதையும் அந்த சிலுவை பாதை என்று சொல்வது மிகவும் கடினமான ஒரு பாதை தான். ஆனாலும் கூட அவர் கடைசியாக மரணத்தை ஏற்றார். எல்லோருடைய பாவங்களையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அப்படி பாவப்படியாக அவர் சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட சூழ்நிலையிலே பிசாசானவன் கொக்கரிக்கிறான். இதோடு சாப்டர் முடிந்தது, இதோட வாழ்க்கை முடிந்தது, நாம் ஜெயித்து விட்டோம் என்று சொல்லி என்ன எண்ணினாலும் கூட 3ஆம் நாள் ஜெயவீரராக அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது இதுவரையும் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார் என்றால் எதற்காக செய்திருக்கிறார்? இனி அவரை மரணம் மேற்கொள்ள முடியாது, மகிமையின் சரீரத்தை பெற்றவராக இருக்கிறபடினாலே கூட்டின வீட்டிற்கும் வர முடியும், எந்த இடத்திற்கும் வர முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் மகிமையான ஒரு காரியத்தை சுதந்திரத்துக் கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் மறுரூபமாக்கப்படுவோம் என்ற நிச்சயம் உடையவராக நாம் ஓட்டத்தை ஓடும்போது நிச்சயமாக உலகத்தின் முடிவந்தும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்னவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு சின்ன காரியம் நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தெரியாத சூழ்நிலையிலும் அறியாத சூழ்நிலையிலும் அவர் வழிநடத்துகிறபடினாலே அந்த ஆபிரகாமை எப்படி வழிநடத்தினாரோ அதுபோல நம்மையும் வழிநடத்துவார். ஆபிரகாமுக்கும் ஒரு சோதனை வந்தது. இந்த ஒரு மகனை பலியிடும்படியாக சொல்லும்போது அவன் தைரியமாக அந்த காரியத்தை செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆனால்
வேலைக்காரர்களிடத்தில் சொல்லும்போது நானும் பிள்ளையார் நானும் திரும்பி வருவோம் என்று சொல்லி ஒரு காட்சியை சொல்லுகிற காட்சி பார்க்கிறோம். அவருடைய விசுவாசம் பெரிசா இருந்தது. விசுவாசிகளை தாப்பனாக எண்ணப்பட்ட ஒரு காட்சி பார்க்கிறோம். அதே போல இந்த தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொல்லும்போது அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஒரு லெட்டர் அவன் கையில் எழுதி கொடுத்து இதை உங்கள் வீட்டில் கொண்டு கொடுத்து விடு என்று சொல்லும்போது அவன் அந்த லெட்டரை கொண்டு அந்த சிறு பையன் கொடுக்கும்போது தாய் வாங்கி படித்து விட்டு என்ன எழுதியிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உனக்கு படித்து கொடுக்கக்கூடிய அளவிலே அங்கே வாத்திமாருக்கு திறமை இல்லையாம், நீயே படித்து வாழ்க்கையிலே முன்னேறி கொள்ள வேண்டுமாம், அவை ஸ்கூலுக்கு வர வேண்டாம் என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு தாய் பயிற்சி கொடுத்து அழுகையின் கண்ணீரோடு அவனுக்காக ஜெயிக்கவும் பின்னாட்களிலே அவன் ஒரு சயின்டிஸ்டாக மாறின ஒரு காட்சி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் அவர் எழுதின புக்கு ஒன்றை எடுத்து பிரிக்கும்போது அந்த ஹெட்மாஸ்டர் எழுதின லெட்டர் இருந்ததாம். அந்த லெட்டரை எடுத்து பார்க்கும்போது இவன் ஒரு முட்டாள், இவனுக்கு படித்து கொடுக்க முடியாத சக்தி யாரும் படித்து கொடுக்க முடியாது, ஆகவே இவனை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி எழுதியிருந்ததாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நெகட்டிவாக ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை அனுகூலமாக மாற்றி தருகிற தேவனாயிச்சார். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த தேவன், ஆபிரகாம் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த தேவன், நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்கிற தேவனாயிச்சார். இப்படிப்பட்ட கிருபையை தரும்போது நாமே நம்மை பற்றி சிந்திக்கும் போது நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் சொல்லும்போது அது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக தெரிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நானும் ஒரு நாள் எங்கள் போதகத்திலே நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் சொல்லி கேட்கும்போது தம்பி என்னுடைய முழங்கால்களும் கண்ணீர் ஜெபமும் என்று சொல்லி சொன்னார். அவை நமக்காக ஒருவர் கண்ணீர் எடுத்துவிட்டால், நமக்காக ஒருவர் ஜெபித்திராவிட்டால் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அவை ரட்சிப்பின் அனுபவம் விசேஷமானது. நம்முடைய நாட்டுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, அழிந்து போய் ஆத்மாவிற்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிற்றது. அவை அவர் எப்படி சொன்னாரோ, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காத்தை தானே செய்வான், இதை விட பெரியாத்தை செய்வான் சொல்லும்போது நாம் ஆண்டவத்திலிருந்து பெரியாரங்களை எதிர்பார்க்க வேண்டும், பெரியாரங்களை அவருக்காக செய்ய ஆசைப்பட வேண்டும். அவைதான் இதுலையும் சரி இப்படியாக ஒரு காட்சி சொன்னாராம். attempt expect great things from God, attempt great things for God என்று சொல்லி சொன்னாராம். அவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டியது நம்முடைய காரியமாயிடுச்சு. அப்படின்னாலே நம்ம மூலமாக என்னென்ன காரியம் நடந்தாலும் கூட மகிமை அவருக்கே உரியதாயிடுச்சது. அவருடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு காட்டை செய்ய ஆசைப்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே அசாதாரணமான காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை மேம்படுத்துவார். இப்படிப்பட்ட கிருபையை தந்து தேவன் நாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர்